வணக்கம். ஜோதிட உலா யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களுக்கு 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆங்கில புத்தாண்டு ராசி பலனை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். தனுசு ராசி அன்பர்களுக்கு மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரத்தை தனுசு ராசிக்காரர்கள் கொண்டிருக்கிறார்கள். அந்த ராசி அதிபதி குரு பகவான், அவன் 7ல் இருந்து தன்னை பார்க்கிறார். அருமைதான், அற்புதம், எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. அதன் பிறகு 14/1/2026 12ஆம் இடம் 5க்குரிய செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெற போகிறார். அப்போ குடும்பஸ்தானம் இல்லையா, குடும்பம் சுவீட்சமாக இருக்கும், பதவி கிடைக்கும், விவசாய பூமி, விவசாயங்கள் பெருகும், பூமி லாபம் தரும், விவசாயத்தில் சில பிரச்சனைகள், நிலப்பிரச்சனை இருந்தால் மாறிடும், எல்லாமே நன்மை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு. 3/3/2026 6க்கும் 11க்குடைய சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் தன்னுடைய சொன்னோர் வீடான மீனத்தில் உச்சம் பெறுகிறார். வண்டி வாகனம், வீடு மனை போன்றது கிடைக்கும், வீடு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வரும். களத்திரக்காரகன் களத்திரஸ்தானத்தில் உச்சம் பெறுகின்ற பொழுது 4ஆம் இடத்தில் உச்சம், சுகஸ்தானத்தில் உச்சம் பெறுகின்ற சுகம் நல்லா இருக்கும், திருமணம் நடக்கும், எல்லா நிலையும் நல்லபடியாக இருக்கும். அதே போன்று 6/3/2026 சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். மீனத்திலே சென்று பெயர்ச்சி ஆகின்ற பொழுது அப்பொழுது இவங்களுக்கு சுகஸ்தானம், சுகம் கொஞ்சம் கெடும். அர்த்தாஷ்டம சனி ஆரம்பமாகிறது. அப்போ அர்த்தாஷ்டம சனி ஆரம்பமாகும் பொழுது மிக மிக கவனம் தேவை. சுகத்தில் கவனம் தேவை, நம்முடைய உடல்நலத்தில் கவனம் தேவை. அதன் பிறகு 1/6/2026 குரு பெயர்ச்சி. குரு பகவான் இப்பொழுது 7ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு செல்லுகிறார். 8ஆம் இடத்திற்கு சென்று கொஞ்சம் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் கொடுக்கக்கூடியவர் தான் குரு பகவான். அவருடைய சொந்த வீடாக இருந்தாலும் ராசி அதிபதி உச்சம் 8ல் போய் மறைஞ்சு உச்சம் பெறார் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் 4ஆம் இடத்தை, சுகஸ்தானத்தை பார்ப்பதால் அந்த அர்த்தாஷ்டம சனி ஒரு வருஷத்துக்கு நம்மை ஒன்றும் செய்யாது. அப்போ அதன் பிறகு ஒரு 1.5 ஆண்டுகள் தான் நமக்கு ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும். ஆகையினால் இந்த நேரத்தில் நாம் கவனமாகவும் இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தங்கள் உண்டு. சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி, இதை எல்லாமே நமக்கு ஒரு சாதகமும், செவ்வாய் பெயர்ச்சி சாதகமும், ஒரு சில நேரத்தில் அதற்கு எதிர்மறையான ஒரு செயலையும் நமக்கு கொடுக்க இருப்பதால் கொஞ்சம் உடல் நலத்திலையும் மற்றதிலையும் கவனமாக இருப்பது நல்லது. இதையெல்லாம் போக்குவதற்கு வழிபாடு முறைகள்: சனி பகவானை தோத்திரம் செய்யலாம், குரு பகவானை வணங்கணும், விநாயக பெருமான், ஆஞ்சநேயர், குலதெய்வம், இதையெல்லாம் நாம் போயிட்டு வணங்கினோம்னா நம்முடைய தாக்கங்களிலிருந்து நீங்கி எல்லா வளங்களும் நலங்களும் பெறலாம். எல்லாமே நல்லதே நடக்கும். வணக்கம்.